இந்த மான் இந்த மான் உந்தன் சொந்த மான் பக்கம் வந்து தான் சிந்து பாடும் இந்த மான் உந்தன் சொந்த மான் பக்கம் வந்து தான் சிந்து பாடும் சிந்தைக்குள்ளாடும் தேவி என்னுயிரே சிறை வைத்து பிடிக்கலாம், கணை தொடுத்து பிடிக்கலாம், இல்ல கையில உள்ள அதாவது ஒரு கையில ஒரு துப்பாக்கி இருக்குன்னா அதுக்கு அதால சுட்டு கூட மான பிடிக்கலாம்வாங்க. நீங்க இப்படி எல்லாம் பிடிக்காம அன்பால மான பிடிக்க முடியுமா? மான் வேகமோ மனவேகமோன்னு சொல்றாங்க இல்லையா? அது போற வேகத்துக்கு உங்களால போகவும் முடியாது, அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி. ஆனா நீங்க மானை நான் இதெல்லாம் பிடிக்க விரும்பல, கைப்பிடியா பிடிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு நினைச்சீங்கன்னா இப்ப இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பிடிக்கவே முடியாது. அவசரம் முடிச்ச மாதிரியே பேசுறீங்க. முடியாது. என்ன பண்ற, தேடுனது மானே இல்லைங்கும் போது அப்பதான் பேச முடியும். அவருடைய மனதை புண்படுத்தி ஒரு மகிழ்ச்சி அடைறதுல ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. இதெல்லாம் என்ன புண்படுத்துறதா சொன்னேன். சந்தோஷத்துல ஏங்க என்னங்க மா பசிக்குதுமா அப்படின்னு ஒருத்தர் வரும்பொழுது சோறு போட
சாப்பிட முடியாது போ அப்படின்னா மனசு கும்பிடாதா? அவன் வயிறு பசியை விட மனசு ரொம்ப புண்ணாரு. ஆமா. ஒரு பிச்சைக்காரரு என்ன மணி பிச்சை தினந்தோறும் சாப்பாடு கேட்டு வரும் பொழுது இந்த வீட்டுக்காரமா தினம் சோறு போடாது, இந்த முதல் வீட்டுக்காரமா, இந்த ரெண்டாவது வீட்டுக்காரமா எப்பவுமே சாப்பாடு போடும். இந்த தினம் வந்து இந்த வீட்டில் கேட்பாரு சோறு இல்லை போயா, இந்த வீட்டில் போய் கேட்பாரு இந்த அம்மா சோறு போடும். தினமே அப்படியே நடந்துட்டு இருக்கு. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, இந்த வீட்டுக்காரமாட்ட போய் கேட்கும்போது சோறு இல்லைன்னு இந்த வீட்டுக்காரமாட்ட இல்லைன்னுச்சு. சரி. அடுத்த வீட்டில் போய் அம்மா பசிக்கும் போது இந்த அம்மா இல்லைன்னுச்சு. அப்ப அவர் என்ன சொல்றாரு, எப்பவும் போடாத மகராசி இன்னைக்கும் போடல தினம் போடுவா. இந்த மூதேவி சரியா பிடிச்சவளுக்கு இத்தனை நாள் சோறு போட்டவளுக்கு மூதேவின்ற பட்டம், ஒரே ஒரு நாள் சோறு கொடுத்தவளுக்கு மகராசின்ற பட்டம். இதை எதுக்கு நான் உன்னை சொல்றேன்னா, இந்த எதிர்பார்ப்புன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னு வச்சுங்க. சரி. அந்த எதிர்பார்ப்பு நடக்கலைன்னா ஏமாற்றம்னு ஒண்ணு இருக்கும். இப்ப நான் உங்களை முழுக்க எதிர்பார்த்திருக்கேன். நீங்க சுயநலமா பேசுறீங்க, இந்த மான்குட்டியை கொடுத்தா என்னமோ நான் மட்டும்தான் நல்லா இருந்தேன். அப்படி கிடையாது, நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லது. இங்க பாருங்க மாப்பிள்ள, நான் எனது எனக்கு என்னுடையது நான் இப்ப பேசல. நீங்க நானு ராஜா கலக்கண்ணு செத்திக்காளி எல்லாருக்காகவும் ஒட்டுமொத்தமா தான் பேசுனேன். ஆனா நீங்க என்ன நினைச்சிட்டீங்க, நான் என்னமோ எனக்காக மட்டும் தனியா பேசுற மாதிரி. அதான் உங்க புத்தியா பூரா சின்ன புத்தியா இருக்கு. நான் சின்ன புத்தியாவே இருந்துட்டு போறேன். என் புத்தி அப்படி இருந்தா நான் இப்ப என்ன பண்ண போறேன் சொல்லுங்க பாப்போம். இல்ல உங்க நீங்க என்னத்த சாதிக்க போறீங்க சொல்லுங்க. ஒரு சின்ன விஷயம், ஒரு நாள் கொடுத்தவ மகராசி இப்படி கொடுக்கணும் அப்படின்றது நீங்க சொன்னீங்க இல்லையா? எத்தனை நாள் கொடுத்தாலும் சரி, நம்ம எதுவுமே பண்ணிருக்க மாட்டோம், நம்ம பேரெல்லாம் மறைஞ்சு போற அளவுக்கு தான் இந்த அன்றைய காலம் இருக்கும். என்னத்தை பண்ணி நன்றி கட்ட உலகம்டான்றது மாதிரி நன்றி விசுவாசம் என்பது யாருக்குமே இருக்காது. இது தேவையாது சொல்லுங்க. அதுக்கு அவங்க அனுப்பிப்பாங்க. எப்படிங்க? என்னன்றி ஒன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி ஒன்ற மாதிரி நல்லவர் சொல்றாரு. உய்வுண்டா என்ன தெரியுமா? என்னன்றி ஒன்றார்க்கும் உய்வுண்டாம். மாப்பிள்ளை எனக்கு ஒரு உதவி செய்யறாரு, திருப்பி நான் அவருக்கு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிருக்கு. கேட்கிறாரு, என்னால செய்ய முடியல, செய்யப்பட்டேன், அது வேற விஷயம் இருந்தாலும் கூட. ஆனா செய் நன்றி கொன்ற மகற்கு அப்படின்னா அங்கதான் இந்த மகற்குங்கிறதுல மகன் வந்துருது, மகள் வந்துருது. யாரெல்லாம் தாய் தகப்பனுக்கு மட்டும் அவங்க போட்டு நன்றியை மறந்துட்டு பார்க்காம விட்டுறாங்களோ அதுக்கு வந்து வேற பிராயச்சித்தமே கிடையாதுங்கிறார் வள்ளுவர். இப்ப அது வந்து பிள்ளைகளுக்கு மட்டும் கிடையாது, பெற்றோர்களுக்கு அப்படித்தான். பிள்ளைகள் பெற்றா பத்து மட்டும் அவரை வந்து சான்றோன் ஆக்குவது யாரு கடமைன்னா அது அப்பா அம்மா தான். இப்ப இந்த தொலைநோக்கு பார்வை உங்கள்கிட்ட இல்லைன்னு சொன்ன பத்தியா, சந்தோஷத்துல பெரிய சந்தோஷம் மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறது. ஒரு தீபாவளி ஒரு பொங்கல் விசேஷம்னா நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு மட்டும் துணி வாங்கி கொடுத்து பட்டாசு வாங்கி கொடுத்து பலகாரம் செஞ்சு கொடுத்து கறி வாங்கி கொடுத்து அவங்க சந்தோஷமா இருக்க பார்க்கறது சந்தோஷம் கிடையாது. கறி வாங்க முடியல, பலகாரம் வாங்க முடியல, ஒரு புது துணி வாங்க முடியலன்னு இருக்கிற ஒரு குடும்பத்துக்கு போய் புது துணி வாங்கி கொடுத்து பலகாரம் வாங்கி கொடுத்து அவங்க அந்த பட்டாசை வெடிக்கும் பொழுது அப்ப அதை பார்க்கும்போது நமக்கு பாருங்க ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்கு நிகராக எதுவுமே இல்லை. அதுபோல நான் வந்து உங்களை சந்தோஷப்படுத்தணும். இந்த சந்தோஷம்ன்ற வார்த்தையில எத்தனையோ அடங்கி இருக்கு. நான் சொன்னேன் ஒண்ணு, தேடி வந்திருக்கக்கூடிய இடம் தவறான இடம்ன்றதுக்கு அந்த தவறை கண்டுபிடிச்சு எத்தனை விஷயங்கள் பேசுறீங்க. இப்ப நீங்க சந்தோஷம்ட்டீங்க. ஒருத்தனுக்கு காலில் போடுறதுக்கு செருப்பு இல்லையா வாங்கி கொடுக்குறோம், அதுல ஒரு சந்தோஷம். உடுத்துறதுக்கு ஆடை இல்லையா ஆடை வாங்கி கொடுக்குறோம், அதுல ஒரு சந்தோஷம். ஐயா மற்ற விஷயங்கள் உணவு இல்லையா வாங்கி கொடுக்குறோம், வயிறு பசி போயிருது, அவனுடைய அதுல ஒரு சந்தோஷம். இப்ப நீங்க சொன்னது போல சந்தோஷம் இன்னும் பல சந்தோஷம் இருக்கு. அந்த சந்தோஷத்தை எல்லாத்தையும் கொடுத்துட முடியுமா? கொடுத்துட முடியுமா? அப்ப எல்லாமே அதுல அடங்குது இல்லையா? புரட்சி தலைவி அம்மா வந்து சொல்லுங்கம்மா சொல்லுங்க. யானைகளுக்கெல்லாம் முகாம்னு ஒண்ணு ஏற்படுத்தினாங்க தெரியுங்களா? ஆனைமலையில யானைகளுக்கெல்லாம் முகாம். யானைகளுக்கு முகாம்னா எல்லா யானையுமே கோயில்ல வேணுங்கிற சாப்பாடு வசதியோட தண்ணி வசதியோட நல்லா குழுகுழுன்னு எல்லாம் இருந்துச்சு. அந்த யானைகளை கூட ஒரு இடத்துல சேர்க்கணும்னு அந்த அம்மா ஒரு திட்டம் வச்சாங்க. என்ன காரணம் தெரியுங்களா? சொல்லுங்க பாப்போம். யானைகள் எல்லாம் முகாம்னா எல்லாம் ஒரு இடத்துல சந்திக்கிறது, எல்லாம் ஆண் யானை பெண் யானை இதெல்லாம் ஒரு இடத்துல சந்திக்கும் பொழுது ஒன்றுக்கொன்று பரஸ்பரம் அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. அது சேரணும், அது பழகணும், அது மகிழ்ச்சியா இருக்கணும். அப்பதான் அதுக்கு இந்த மன அழுத்தம் இல்லாம இருக்கும். இதுக்காகவே அந்த அம்மா ஒரு விலங்குகளுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்து பண்ணாங்க. இந்த உலகத்துல இந்த மான்குட்டிக்கு இந்த பருவம் எப்படி தெரியுமா? என்னோட வர வேண்டிய பருவம். இந்த பருவத்துல நீங்க அதை மான்குட்டியை உள்ள மறைச்சு வச்சு என்கிட்ட இல்லைன்னு சொன்னீங்கன்னா இந்த பாம்பெல்லாம் உங்களை தான் சுத்தம், எனக்கு ஒண்ணும் இல்ல. உங்க என்ன போய் ஏன் என்னமா உங்க எண்ணமே சரியில்லாம போச்சு. வர வர என்ன காரணம் கேளுங்களேன். உள்ளரிக்கத்தான் மானி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க ஆணித்தரமா மனசுல வச்சுக்கிட்டு இந்த அம்மா மானை வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்றத ஒண்ணு ஊர்ஜிதப்படுத்திட்டீங்க. ஆனா மானுக்கு ஆசைப்பட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நீங்க வேணா மானுகளுக்கு ஆசைப்படுவீங்க, நான் எதுக்கு ஆசைப்படுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. அதனால
தேடி வந்திருக்கக்கூடிய இந்த இடத்துல மான் இல்ல அப்படின்றது என்னுடைய எண்ணம் வேடுவரே. வேள்விமலையோரம் நாம் தான் அம்மா, வெள்ளிமலை வேடன் வந்தேன் அம்மா, வேள்விமலையோரம் வந்தேன் அம்மா, வெள்ளிமலை வேடன் வந்தேன் அம்மா, வெள்ளி வானம் கொண்டாடாயோ, வெள்ளி விளையாட கண்டேன் அம்மா, வெள்ளி வானம் கொண்டாடாயோ, வெள்ளி விளையாட கண்டேன் அம்மா, வேள்வி வேள்வி வேள்விமலையோரம் வந்தேன் அம்மா, வேள்விமலையோரம் வந்தேன் அம்மா. வெள்ளி மாடத்து கதிராடு வெள்ளி மோகத்தையும் போகும், வெள்ளி மாடத்து கதிராடு வெள்ளி மோகத்தையும் போகும், சின்ன சிங்காரமானது சொல்லி முடியாத என்னானது, சின்ன சிங்காரமானது சொல்லி முடியாத எனக்காக நேனே வந்து காதல் கொண்டேனே, கொண்டு பின்னால் வந்தேனே, வந்து கொண்டு சென்றேனே, கண்ணால் கொண்டேனே, வந்து காதல் கொண்டேனே, கொண்டு பின்னால் வந்தேனே, வந்து கொண்டு சென்றேனே. வேள்வி வேள்வி வேள்விமலையோரம் வந்தேன் அம்மா, பேசுமா அதை நான் பேசினேன், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. பாப்பா பசுவரம் அமர்த்தி விட்டா நடுவரம், பாப்பா பசுவரம் அமர்த்தி விட்டா நடுவரம், சேத்தாடி நீக்காது காயாத வானகத்து நின்றுலாம் காயாத கனகத்தே நின்றுலாவும் நின்றுலாவும் சதனானும் மேயாத மான் மேயதமா
தான் தேடி வந்திருக்கீங்க? ஆமா உங்க தந்தை ஏன் தேடி வந்தீங்க? கல்யாணம் பண்ணணும். எதுக்கு தேடி வந்தீங்க? கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் எங்க அண்ணனை கூப்பிடுவேன். என்ன நியாயம் இல்லாம என்ன பேசுறேன்? இல்லனே எங்க அப்பாவுக்கு ஒரு ஒரு ஆண் குட்டி ஒரு பெண் குட்டியை பிரிச்சு வைக்க கூடாது. பெரிய பாவம். சரி நான் குழந்தை கட்டில என்ன? குழந்தை கட்டில என்ன? இல்ல போய் குழந்தை கட்டினா நான் எப்படியும் சண்டைக்கு வரல ராஜா. பேசுங்க, அடுத்து என்ன? அண்ணா மாணி மான் தேடி வந்தவர் மான் தேடி வந்தையா? என்னதான் தேடி வந்தாரா? நீங்களா தேடிக்கிட்டீங்க கெடுதல். அடுத்தவங்கள்ட்ட பேசி பேசி யாரும் கேட்கறதுல அவ்வளவுதான். பொறுமை நீங்க பேசும்போதெல்லாம் பொறுமை தெரியல உங்களுக்கு. மனமடை தேவமை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உண்மை மணப்பதற்கு. மனமடை தேவமை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் மணப்பதற்கு. ஒரே வரம் ஒன்று தாருங்களே. இந்த ஊர் மக்கள் உலக மக்கள் யாவருமே 16 செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழ்ந்த தெய்வானி வள்ளி என்று அழைக்காமல் வள்ளி தெய்வயானி சமேத சுப்பிரமணியன் என்று எனக்கு முதலில் தர வேண்டும். அப்படி அழைப்பார்கள்.